என்னடா இது? I love you. I love you. I love you. I love you. ஏய், ஹாய். இந்த நீயா? புடிச்சுக்கோ. பாவடியில வா. ஏய், what nonsense is this? டேங்க்ல இருக்கிற தண்ணியில புடுங்கி விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அத்தனை பேருக்கு முன்னாடி அன்னைக்கு ஸ்டேஜ்லயே சொல்லிட்டேன்ல. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இது கூட தெரியலன்னா எப்படி? டோட்டல் வேஸ்ட். ஏய், shut up. முதல்ல இங்க இருந்து போ நீ. போறேன். அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இஷ்டமா கஷ்டமா? என்னது? இஷ்டமா கஷ்டமா? கஷ்டம்னா என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து கீழே குதிச்சு அப்படியே செத்துருவேன். குதி போ. வேண்டாயா? உங்க அப்பாக்கு நீ ஒரே புள்ள, அப்புறம் வேற யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாத மாதிரி செஞ்சிருவேன். கடைசியா கேக்குறேன், இஷ்டமா கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். கஷ்டம் இல்ல? ம். சரி. ஏய், ஏய். ये मीटिंग इसीलिए बुलाया गया है कि प्रधानमंत्री जी की सुरक्षा को ज्यादा कड़ी और सख्त कैसे बनाया जाए. By the by, நம்ம கஸ்டடியில் இருக்கிற டெரரிஸ்ட் கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், நாம பிடிச்ச தீவிரவாதிகிட்ட இருந்து எந்த விதமான உண்மையும் வரவழைக்க முடியல. அவன் தன்னுடைய பொசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் சார். சார், அவனுக்கு போலீஸ்காரங்க எவ்வளவு ஸ்ட்ராங்ங்கிறத நாம காட்டணும். ஒரு தீவிரவாதி கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியலன்னா அது ரொம்ப கேவலமான விஷயம். அவனை என்கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சேகர், யாரையுமே ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இருக்கிற கோவத்திலையும் அவசரத்திலையும் அவனை அடிச்சா அவனோட உயிர் போயிடும். அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற உண்மை கண்டுபிடிக்க முடியாம போயிடும். காஷ்மீர் வர பிரதமரை கொலை செய்வோன்னு தீவிரவாதிங்க மிரட்டல் விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர் தன்னோட பயணத்தை ரத்து செய்ய மாட்டார். சார், அவங்க மிரட்டலுக்கு நம்ம பயப்படக்கூடாது, அதை முறியடிக்கணும். Excuse me. Mr. Shekhar phone for you. Go ahead. தேங்க்யூ சார். சேகர் ஹியர். நான் தான் பேசுறேன். நான் தான். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலையே. இஷ்டமா கஷ்டமா? இது நான் வீடு மொட்டை மாடி நினைச்சியா? கமிஷனர் ஆபீஸ். ஏ, கமிஷனர் ஆபீசர்னா எனக்கு என்ன? எல்லாருக்கும் தெரியட்டுமே. உன்னையே நம்பிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு நீ எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் எந்த மீட்டிங் வேணும்னாலும் அட்டெண்ட் பண்ணிக்கோ. என்ன? இஷ்டமா கஷ்டமா? Shut up. Thank you. Hello. Sir, again a call for you. Give me the phone. Hello. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போன் வச்சிட்டு போயிட்டியே. சொல்லியா? இஷ்டமா கஷ்டமா? ரொம்ப கஷ்டம் டி. I'm sorry, sir. மிஸ்டர் சேகர், சார். இனிமே பர்சனல் மேட்டர்ஸ் பேசும்போது மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சார், I'm very sorry, sir. It's all right. To continue our discussion, gentlemen, we are in touch with all the security agencies in Srinagar, Jammu and... Mr. Shekhar, please. இஷ்டமா கஷ்டமா? மிஸ்டர் சேகர், முதல்ல அந்த பொண்ணுக்கு இஷ்டமா கஷ்டமானு பதில சொல்லிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ठीक है? I'm very sorry, sir. நமஸ்தே சார். ஏய், டேடி, என்ன இதெல்லாம்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதான் பாதம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க எதுக்கு? கேக்குற வை. சார், आपके पिताजी के ஏய், लिए பைட்டோ, எதுக்கு இதெல்லாம்? அது அப்படித்தான்டா. டாடி, எனக்கு லேட் ஆகுது. இருந்த சமையல்காரன் வேற வர வேண்டாம் சொல்லிருக்கீங்களாமே. நான் எப்போ சாப்பிடுறது, எப்போ போறது? ஏய்,
ரொம்ப அதிகாரம் பண்ணாத. இது பொம்பளை இல்லாத வீடு. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நான் தான் பண்ணணும். வேலைக்காரன் செய்ய மாட்டான். இந்த பாரு, வேலைக்கு இதெல்லாம் நடக்கணும்னா சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. புரிஞ்சுதுல? சுத்தி ஒழிச்சு பாயிண்ட் வந்துருவீங்களே, சீக்கிரம் பாதத்தை போடுங்க. கிருஷ்ணர் குழந்தைடா, மெதுவா தான் நடந்து வருவாரு. ஏமா கொஞ்சம் குழந்தை கொடுங்க. 1 2 3 4 5. டாடி, கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, போடுங்க. டேய் சேகர், நாளைக்கு எலெக்ஷன் விஷயமா ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தோசை பிரமாதம். தேங்க்யூ. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அடடா, அசத்திட்டீங்க. டேய் சட்னி போட்டுக்கடா. நான் சொல்றது புரியுதுல? நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஜனவரி 26ஆம் தேதி உங்க மக பிரசிடென்ட் கிட்ட அவார்டு வாங்க போறான். எங்க இருந்தாலும் வந்து சேரணும். புரியுதா? புரியுது. ஆமா, இந்த சமையல் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து அதை ஏன் கேக்குற? உங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். டேய் பேசாம சாப்பிடுறா. இவ வேற பழ. இன்னைக்கு தானே உன்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஆமா, நீங்க லவ் பண்ணாம மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? இங்கெல்லாம் அப்படிதான்டி. எங்க கண்ட்ரில நாங்க லவ் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்குவோம். நாங்கெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு தான் லவ்வே பண்ணுவோம். ஒன்னும் தேவையில்லை, நான் போட்டுக்கிறேன். கோலத்தை மிதிச்சுடாத. இவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போடுறியே, எப்படி மாப்பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் கோலத்தை மிதிச்சுண்டு தான் உள்ள வருவா. அவெல்லாம் மிதிச்சா பரவாயில்ல, அப்படிதானக்கா? ஏய் சும்மா இருடி. நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. மாப்பிள்ளையே ஒன்றும் பார்க்கல, அதுக்குள்ளேயும் அவர் தான் மாப்பிள்ளைன்னு எப்படி முடிவு பண்ண? பார்க்கவே வேண்டாண்டா. என் மனசு சொல்றது அவர் தான் மாப்பிள்ளைன்னு. புடவை கட்டுறதுக்கு கத்துக்கொடின்னு சொன்னேன், கேட்டியா? இங்க நான் இருக்கேன். சரி, புருஷாத்துக்கு போன யாரு கட்டி விடுவா? ஹஸ்பண்ட். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இருடி. பிராங்கோ. அம்மா, அவ பேரை என்னன்னு கூப்பிட்ட? பிராங்கோ. அது பிராங்கோ இல்ல, ரேங்கோ இல்ல, பிராங்கா. இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு வாயில நுழையாது. நான் அந்த காலத்து 8ஆம் கிளாஸ் தான், இல்லன்னு சொல்லல. பாரு, +2 படிச்சேன்னு ரொம்ப மினிக்காதடி, ரொம்ப மினிக்காத. சரிதா? எங்க ஆத்துல நான் தான் அதிகமா படிச்ச வழக்கம். போதும், இப்ப நீ ரொம்ப மினிக்காத. பாரு, இன்னில இருந்து நான் இவளுக்கு வைக்கிற பேரு காயத்ரி. காயத்ரி? காயத்ரி? யா. ஓ, இந்த லெவலுக்கு வந்தாச்சா? காயத்ரி, அந்த ஜிம்கி எடு. How beautiful. ஐயோ ஆண்டவனே, மக்கு, அது ஜிம்கி இல்லடி. அப்ப இது என்ன? அது நோக்கு புரியாதடி, எடுத்து உள்ள விடியா பிஷ்டோ. ஏண்டி குழந்தை அனாவசியம் மிரட்டுற? ஏதோ சந்தேகம் கேட்கற, டீட்டெயிலா சொல்லி கொடு. தத்த சும்மா இருக்கேளா? அவளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். குழந்தை, நோக்கு என்னமா டவுட்? இது என்ன? இது பாருங்க, இததான் கேட்டா சொல்லி கொடுக்கணும். திஸ் இஸ் ஸ்மால் பேபி ஜட்டி ஈஸ்வரா. ஏய் வாடா. என்னடா நீலகண்டா, நல்லா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். என்னடா இது கையில? இது இந்த குழந்தை, இது மாமிக்கு ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உள்ள வச்சிட்டு வாங்கன்னு சொன்ன, கேட்டேளா? வாங்க. ஏண்டா நீலகண்டா, எப்படிடா இருக்க? ஏதோ பகவான் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். கொண்டா. யாரா அது? ஐயராத்துல அயல்நாட்டு பொண்ணு. நம்ம நாட்டு கலாச்சாரத்தெல்லாம் கத்துக்கலான்னு வந்திருக்கா. காசி, கங்கோத்திரி, பத்ரிநாத்லாம் சுத்தி பார்த்துட்டு இப்ப ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கா. நம்ம ஆத்தெல்லாம் பேயிங் கெஸ்டா தங்கி இருக்கா. பிரெஞ்சு நாட்டுக்காரி, பேரு பிராங்கா. ஹலோ. வணக்கம். பாத்தியா நீலகண்ட சாஸ்திரியோட ட்ரைனிங் எப்படி? நீட்டா இருக்கு. என்னடா நம்மள ஒரு மாதிரியா பார்த்துட்டு போற? அது ஒண்ணும் இல்ல, உனக்கு சர்வமும் சுத்தம், எனக்கு ஜடாமுடி. இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்துட்டு போறோம் என்னமோ. வா, மாப்பிள்ளைய பாத்தியா? எப்படி இருக்காரு? ஓகே. நல்ல அழகா சிகப்பா இருக்காருல்ல?
மொட்டத்துல ஒன்றும் இல்லையே நல்ல யங்கா சாஃப்டா இருக்காருல்ல. ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசா? என்னடி சொல்ற? எஸ், அந்த ஆள் ஓல்ட் ஹெட் பால்ட். அச்சச்சோ, இவ என்ன சொல்றான்னு புரியலையே. நானே பாக்குறேன். சகுந்தலா வந்துட்டேன். ஐயோ அஷிடு, அது மாப்பிள்ளை இல்லடி, மாப்பிள்ளையோட அப்பா, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஐயோ அஷிடு, மீனா இது வந்துட்டப்பா. ஐயோ, ஏய் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே. வாங்கோ மாமா, நல்லா இருக்கேல்ல? என்னடா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா? ஆமா, அவ வளர வளர மனசுக்குள்ள கவலையும் வளர்ந்துட்டே இருக்கே. நீலகண்டா, கவலைப்படாத. இவ தான் என் மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என் மகன் கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியதாம்மா பாக்கி. நிச்சயம் வாங்கிடுவேன். அவனுக்கு ஏத்த பொண்ணு நீதாம்மா. டெல்லிக்கு போனதும் கல்யாண தேதி முடிவு பண்ணி உடனே லெட்டர் போடுறேன். புரியுது? என்னடா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலன்னு பாக்குறிய? இருக்காதா பின்ன? கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்க்கணுங்கிற எண்ணம் நேக்கு மட்டும் இருக்காதா? ஏண்டா, உன் பொண்ணோட போட்டோ இருந்தா கூட. எத்தனை போட்டோ வேணுமாமா? 1 வேணுமா 2 வேணுமா? நிறைய எடுத்து வச்சிருக்கேன். மீனா, சகுந்தலா அந்த போட்டோ எடுத்துட்டு வா. அம்மா, என் பிறந்த நாளைக்கு நெத்தி சுட்டி ராக்குடில வச்சு எடுத்தால அதான் நல்லா இருக்கும். அத கூட எனக்கு தெரியும்டி. இங்க கொடு. தப்பா நினைக்காதீங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கா. அங்கிள், உங்களுக்கு இன்னொரு சன் இருக்காரா? எதுக்குமா? இருந்தா மேரேஜ் பண்ணிட்டு நானும் மீனா கூட இந்தியாவில் செட்டில் ஆயிடுவேன். என் வீட்டுல மிச்சம் இருக்குது நான் ஒரே ஒருத்தன் தான். வேண்டாம் என்ன மேரேஜ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.